சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனலைசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோகேடில் எஃப்எம்பி டிராயிங் இம்போர்ட் பண்ணக்கப்புறம் அது எப்படி நம்ம நார்மல் ஸ்கேல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் எஃப்எம்பி டிராயிங் வந்து ஆட்டோகேடில் இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த டைமென்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சாப்பில் இருக்கும். அதாவது எல்லாமே ரெண்டாக, அதாவது மேலே பாதி கீழே பாதி இந்த மாதிரி உடஞ்சி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அதே போல் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்காது. இப்போ 9 feet இருக்குது அப்படின்னா ஆக்சுவல் திங் அந்த இடத்துல உங்களுக்கு டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 feet 20 feet இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைமென்ஷனும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்கேல் ஆகி தான் இருக்கும் ஒரிஜினல் டிராயிங்கை விட. ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் டிராயிங்கில் என்ன மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் அந்த டிராயிங் அப்படியே ஹோலாக நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 16 feet 5 inches இந்த இடத்துல இருக்குது. இதே நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு 30 feet இருக்க வேண்டிய இடத்துல 16 feet இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டோட்டலாக வந்து ஸ்கேல் பண்ணணும். கரெக்டுங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, லைன் டூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 13 feetக்கு லைன் போட்டுக்கோங்க. F8 ஆன் பண்ணிவிட்டு 13 feetக்கு லைன் போட்டுட்டு இந்த டைமென்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த என்ன டிராயிங்கோ என்ன எஃப்எம்பி டிராயிங்கோ அதை மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து குரூப்புன்னு ஆப்ஷன் இருக்கும். ஜிஆர்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ குரூப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிவிட்டு இந்த மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மூவுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா எம். ஸோ எம் என்டர் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு மூவ் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இல்லைனா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை பேஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஸ்கேல் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஹோல் டயக்ராமும் நம்மளுக்கு இந்த லைனோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கேல் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்கேலுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் கீ எஸ்சி. ஸோ எஸ்சி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேல் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். இப்போது இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் டயக்ராம் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸ்கேல் ஃபேக்டர்னு கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது பிலோ 1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாகும், எபவ் 1 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் சைஸு பெருசாகும். ஆனால் நம்மளுக்கு இந்த லைனோட ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை அப்படின்னா கேபிட்டல் ஆர் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கனாலும் ஓகே. ஸோ ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் லென்த்து வந்து கேட்குது. ஸோ நான் இங்கேருந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டேன். அடுத்து இந்த இடத்துல நம்மளுடைய டிராயிங்கோட என் பாயிண்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இதோட தேர்ட் பாயிண்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லா டிராயிங்கோட, அதாவது எல்லா லைனோட லென்த்துமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். டிராயிங்கில் என்னென்ன லைன்ஸ் இருக்கோ அந்த லைன்ஸோட லென்த் எல்லாமே நம்ம ஸ்கேல் பண்ண லென்த்துக்கு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு இப்போது இந்த டிஸ்டன்ஸும் உங்களுக்கு 18 feet மாதிரி இருக்குது. அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 feet இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி 4 சைடுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இதே போல் தான் நீங்கள் வந்து ஒரு எஃப்எம்பி டிராயிங் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, ஏன்னா பிடிஎஃபாக தான் டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் பிடிஎஃப் கொடுத்தோம், பிடிஎஃப்னே கொடுத்தீங்கன்னா அட்டாச்சுன்னு கேட்கும். ஸோ பிடிஎஃப் அட்டாச்சுன்னு கொடுத்துட்டு நீங்கள் எந்த பிடிஎஃப் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஃபைல் உங்களுக்கு வந்து இதில் ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து டெக்ஸ்ட் எல்லாமே டெலீட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. எப்படியும் உங்களுக்கு பிடிஎஃப் காப்பி இன்னொரு காப்பி இருக்கும். அதனால் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த டிராயிங் லைன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரிமைனிங் எல்லாமே டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு அந்த டிராயிங்கை மட்டும் நம்ம குரூப் பண்ணிவிட்டு பேஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. பேஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டிராயிங்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டான டைமென்ஷன்ஸில் வந்துடும். அதே போல் இப்போ டிராயிங்கில் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ச்சஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ் ஆகும். அதாவது இந்த இடத்துல 18 feet 2 inch இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 18 feet 3 inches கிடைக்கும். இல்லை அப்படின்னா 18 feet இருக்கும். ஏன்னா எஃப்எம்பி டிராயிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மைனர் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மைனட்டான சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸாக்டாக அதில் இருக்க மாதிரி இதில் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அந்த சின்ன சின்ன விஷயம், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை போய் அளந்து கொண்டு வந்து கொடுக்குறது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல சின்னதாக ஒரு
மிஸ்டேக் ஆகலாம் ஓகேங்களா. அதனால் அந்த எக்ஸாக்டாக ஒரு சில இடத்துல வராது, அதுவும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.